வெல்கம் பேக் டு ஒய்மேக் ஸ்டுடியோ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேயர்னால் என்ன, லேயரை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ லேயர்னால் என்ன, அது எப்படி இருக்குன்றத என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடைசி லேயர்னால் என்னன்றது டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ ஃபோட்டோஷாப் லேயர்ன்றது மொத்தம் 5 வகையாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இமேஜ் லேயர், செகண்ட் ஒன் ஷேப் லேயர், தேர்ட் ஒன் ஃபில் லேயர், ஃபோர்த் ஒன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், ஃபிஃப்த் ஒன் டைப் லேயர், அதாவது டெக்ஸ்ட் லேயர். ஸோ இது மாதிரி 5 வகையான லேயர்ஸ் இருக்குது. லேயர்ன்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட். ஃபோட்டோஷாப்பை பொறுத்தளவு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்னால் எப்படி இருக்கும்னா, செக் பாக்ஸ் மாதிரி கிரே அண்ட் ஒயிட்டில் தெரியும். ஸோ அதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட். இங்கே நீங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலோ ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணாலோ அது ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் லேயராகத்தான் க்ரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், A4 சைஸில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்ன லேயர், இதோட நேம் என்ன அப்படின்றத நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா, விண்டோ மெனுவில் போய் லேயர்ஸ்ன்ற பேனலை ஓப்பன் பண்ணணும். எல்லா பேனல்ஸும் இந்த விண்டோ மெனுவில் தான் இருக்கும். அந்த மெனுவில் லேயர்ஸ் அப்படின்ற பேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஆர் F7 ப்ரெஸ் பண்ணலாம். அகைன் F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேயர்ஸ் பேனல் க்ளோஸ் ஆயிரும். ஸோ F7 கொடுக்குறேன், லேயர் பேனல் இங்கே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஃபைலில் ஒயிட் கலர் ஃபில் ஆகிருக்கு. எந்த ஒரு இமேஜஸும் கிடையாது. இதோட நேம் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு க்ரியேட் ஆகிருக்கு. சைடில் ஒரு லாக் வந்துருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லேயர் பேனலில் பாருங்கள், பேக்ரவுண்ட் சைடில் லாக் வந்துருக்கு. இது ஒரு லேயர் தானா அப்படின்னா எஸ், லேயர் தான். ஸோ பேக்ரவுண்ட் லேயர். இப்போ பாருங்கள், ஒரு புதுசாக ஒரு 2 லேயர் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு லேயர், நியூ லேயர் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, மெனுவில் போய் லேயர் மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ லேயர் இதை கிளிக் பண்ணால் ஒரு லேயர் க்ரியேட் ஆகும். ஸோ லேயர் க்ரியேட் பண்ணவான்னு கேட்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லேயர் 1. இன்னொரு வழி, Ctrl+Shift+N கொடுத்தீங்கன்னா ஒரு லேயர் க்ரியேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், லேயர் 2ன்னு ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் என்னென்னா, இங்கே கீழே வாங்க, பேனலுக்கு கீழே கிரியேட் நியூ லேயர் இதை கொடுத்தீங்கன்னாலும் ஒரு லேயர் க்ரியேட் ஆகிடும். ஸோ தேர்ட் லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே போய் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கும், ஓப்பன் பண்ணவா லேயர். இங்கே கொடுத்தீங்கன்னா டக்குன்னு க்ரியேட் ஆகிரும் ஒரு லேயர். ஓகே, இப்போ இது 3 ஒரு லேயரா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தளவு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 ஒரு 3 லேயர் வைக்கிறதுக்கான இடம் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இங்கே இந்த லேயருக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே நடக்காது. ஸோ இது லேயராக இருந்தால் பிக்சருக்கு உள்ளே கிளிக் பண்ணால் அந்த லேயர்ஸ் லிஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஆனால் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகலை. இந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எந்த லேயருமே உங்களுக்கு உள்ளே டிஸ்பிளே ஆகலை. அப்போ இன்னும் வந்து லேயர் கம்ப்ளீட் ஆகலை. ஜஸ்ட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு ஒரு 3 லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கான இடம். எப்போ அந்த லேயர்ஸில் வந்து ஒரு கண்டென்ட் ஆட் ஆகுதோ அப்போ அது லேயர் ஆயிரும். இப்போ இந்த லேயர், ஃபஸ்ட் லேயர் எடுத்துக்கிறங்க, இதில் எந்த கண்டென்ட்டுமே இல்லை. உள்ளே பாருங்கள், செக் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட். ஸோ ஆனால் பட் லேயர் கிடையாது இன்னும். இப்போ ஃபஸ்ட் லேயர் எடுத்துட்டேன். இதில் ஒரு கண்டென்ட் ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னா, இந்த ப்ரெஷ் எடுத்துக்கிறங்க, ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த லேயர் 1ல் ஒரு கண்டென்ட் ஆட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணுங்கள், மூவ் டூவில் கிளிக் பண்ணிட்டு உள்ளே கிளிக் பண்ணுங்கள், லேயர் 1 சூஸ் ஆகிருக்கு. இந்த லேயரில் என்ன கண்டென்ட் ஆட் ஆகிருக்கோ அந்த கண்டென்ட் மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா அந்த இது மூவ் ஆகும். ஓகே, இப்போ அது லேயர் ஆகிடுச்சு. இந்த செகண்ட் ஒன் லேயர் கிளிக் பண்ணுறேன், ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். இப்போ
ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் என்னது, இதுங்க லேயராக மாறிடுச்சு. இப்போ அது மேலே மூவ் டூல் வச்சு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் 2 லேயர் 1 எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதுவும் லேயர் ஆயிடுச்சு. தேர்ட் ஒன் லேயர் எடுக்கிறேன், அதில் ஒரு கலர் ஃபில் பண்ணுவோம். ஸோ இப்போ மொத்தம் எத்தனை லேயர் இருக்குன்னா, பேக்ரவுண்ட் லேயரை சேர்த்து ஒரு 4 லேயர்ஸ் இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் லேயர் லாக்கில் இருக்கிறதுனால அதை நீங்கள் நகர்த்த முடியாது, எந்த ஆப்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் லேயர் தான் அடியில் இருக்குது. அதுக்கு அடுத்த லேயர் அந்த ப்ளூ கலர், அதுக்கு அடுத்த லேயர் ரெட் கலர், அதுக்கு அடுத்த லேயர் எல்லோ கலர். இப்போ இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டுன்னு சொல்லியிருக்கேன். அனைத்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கிட்டு வர்ற மாதிரி தான் இந்த ஃபோட்டோஷாப். இப்போ ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை ஒட்டிட்டோம், அதை நகட்டவே முடியாது. த நெக்ஸ்ட்டு லேயரில் இந்த ப்ளூ கலர் ட்ரா பண்ணியிருக்கோம், செகண்ட் லேயரில் ரெட் கலர் ட்ரா பண்ணியிருக்கோம், தேர்ட் லேயரில் எல்லோ கலர் ட்ரா பண்ணியிருக்கோம். இதை எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நகட்டிக்கலாம். மூவ் டூல் யூஸ் பண்ணுங்கள், லேயர் 1 சூஸ் பண்ணுங்கள், நகட்டியாச்சு. லேயர் 2 சூஸ் பண்ணுங்கள், ரெட் கலர் நகலும். லேயர் 3 சூஸ் பண்ணுங்கள், எல்லோ கலர். இப்படி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டே போனோம்னா, ஸோ இப்போ லேயர் 10 வரைக்கும் க்ரியேட் பண்ணிட்டோம்னா லேயர் 10 தான் வந்து டாப்பில் இருக்கும், பேக்ரவுண்டு வந்து பாட்டமில் இருக்கும். இந்த லேயர்ஸ்க்கு இடையில் எந்த லேயரை வேணாலும் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி மூவ் பண்ணிக்கலாம்னா, லேயர் 1 சூஸ் பண்ணுங்கள், அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டே போங்க. லேயர் 2க்கும் 3க்கு இடையில் விட்டுருங்க. இங்கே என்ன நடக்குது, ஸோ ரெட் கலர் லாஸ்ட்டாக வந்துருச்சு, ப்ளூ கலர் செகண்டாக வந்துருச்சு. இன்னும் அதை ட்ராக் பண்ணுங்கள், மேலே கொண்டு வாங்க, இப்போ விட்டுருங்க. இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் மேலே வந்துருச்சு. இது மாதிரி லேயர்ஸை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு ரெட் கலர் டாப்பில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே இந்த ரெட் கலரை டாப்பில் கொண்டு வந்தீங்கன்னா ஸோ ஈஸியாக மேலே வந்துடும். இதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா அரேஞ்சுன்ற ஒரு ஆப்ஷன். இப்போ எந்த லேயர் சூஸ் ஆகிருக்கு, ரெட் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். லேயரில் அரேஞ்சு போங்க. ஸோ பிரிங் டு ஃப்ரண்ட், பிரிங் டு ஃபார்வேர்ட். இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, பிரிங் டு ஃப்ரண்ட்னா எல்லா லேயர்ஸுக்கும் மேலே, அதாவது டாப் லேயராக வந்து நிற்கும். பிரிங் டு ஃபார்வேர்ட்னா இப்போ என்ன பொசிஷனில் இருக்கோ அதை விட ஒரு லேயர் தாண்டி நெக்ஸ்ட் லேயரில் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுக்குறேன். ஸோ டாப் லேயராக வந்துருச்சு. ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேங்க. லேயர்ஸில் போய் அரேஞ்ச், பிரிங் ஃபார்வேர்ட். இப்போ பாருங்கள் ப்ளூக்கும் எல்லோவுக்கும் நடுவில் வந்து நிற்கிது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதைத்தான் நம்ம சிம்பிளாக இங்கே ட்ராக் பண்ணி மேலே விட்டுறது, ட்ராக் பண்ணி கீழே விட்டுறது. இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்படி லேயரை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் என்னென்னா, ஸோ மேலே பாருங்கள் ஃபில் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபில்லுன்றது அதோட ஃபில்லோட டென்சிட்டியை பொறுத்தது. ஸோ சாலிடாக ஃபில் பண்ணோம்னா 100%. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஃபில் பண்ணணும்னா அப்படியே நம்ம குறைச்சிட்டே வந்தோம்னா லைட் ஆயிரும். ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கம்ப்ளீட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் 0ன்னா. ஸோ இதே போல் தான் ஒப்பாசிட்டியும் இதே தான். இது எங்கே கண்ட்ரோல் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங் மோட்ஸை கண்ட்ரோல் பண்ணும். பிளெண்டிங் மோட்ஸ் வந்து நான் அப்புறமா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் லேயர் எடுத்துக்கிடுவோம். பேக்ரவுண்ட் லேயரை ஏன் மூவ் பண்ண முடியலை, இங்கே லாக் இருக்குது அதனால் மூவ் பண்ண முடியலை. இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டால் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். ஸோ லாக்கை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா, டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ இப்போ உள்ள வெர்ஷன்லாம் உங்களுக்கு சிங்கிள் கிளிக் பண்ணாலே போதும், லேயராக மாறிடும். இப்போ லேயராக மாறிடுச்சு. இப்போ மூவ் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் மூவ் ஆகும், அதுவும் ஒரு லேயராக மூவ் ஆகிடுச்சு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் லேயர் 2. இப்போ லேயர் 2 என்னென்னா, இப்போ ஒரு லோகோவெலாம் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு லேயர் வந்து மூவ் ஆகிடக்கூடாது. இப்போ நான் வந்து ப்ளூ கலர் வந்து ட்ரா பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன், ரெட் கலர் இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன், இதை வந்து இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். ஸோ இது 3 இடம் மாறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம்னா, இதை செலக்ட் பண்ணுங்கள், ஒரு லாக் போடுங்க. இதை செலக்ட் பண்ணுங்கள், அதுலேயும் ஒரு லாக். இது என்னென்னா ஆல் லாக்னு அர்த்தம். ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள், இது ஒரு லாக். ஸோ இந்த லாக்குக்கும்
என்ன வித்தியாசம்னா லாக் ஆல். ஸோ இந்த பிக்சர் இது மேலே நீங்கள் ஒரு ட்ராக் கூட பண்ண முடியாது. ஸோ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து ஆல் லாக்னு அர்த்தம். ஸோ இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லாக் இருக்குது. அது என்னென்னா பொசிஷன் லாக் பொசிஷன் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த ரெட் கலர் இந்த பொசிஷனை விட்டு தாண்டவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த லாக் கொடுத்துடணும். ஸோ இப்போ ரெட் கலர் அதே இடத்துல தான் இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ரெட் கலர் மேலே என்ன வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம், ஆனால் பொசிஷனை மட்டும் நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ ட்ரா பண்ணுறது பாருங்கள், ரெட் கலர் லேயர் சூஸ் ஆகிருக்கு. எப்போ ட்ரா பண்ணலாம், பட் பொசிஷன் வந்து மூவ் ஆகாது. இதுதான் இந்த 2 லாக் இடையில வித்தியாசம். இன்னும் 2 லாக் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் பண்ணணும். அதாவது இந்த லேயர் மாதிரியே இன்னொரு லேயர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? ஸோ இந்த லேயரில் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ டூப்ளிகேட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா லேயர் 2லே ஒரு காப்பின்னு வந்துடும். ஸோ இதே இது நான் வேறு மாதிரி எப்படி பண்ணலாம்னா, இதை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணுற பட்டனில் வச்சிங்கன்னா, ஸோ இங்கேயும் டூப்ளிகேட் காப்பி ஆகுது. இது இந்த வழியிலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் லேயர் 2 எடுத்து ஒரு ஒப்பாசிட்டி குறைக்கிறீங்க. அதே மாதிரி லேயர் 2 காப்பி எடுத்து ஒப்பாசிட்டி குறைக்கிறீங்க. குறையுது பாருங்கள். அதே மாதிரி லேயர் 1 எடுத்து ஒப்பாசிட்டி குறைக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் லேயர் 3 எடுத்து ஒப்பாசிட்டி குறைக்கிறீங்க. ஒரு 50% வச்சுக்கிறோமே அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்படி ஒவ்வொன்றும் இது எல்லாத்துக்குமே ஈக்குவலான ஒரு ஒப்பாசிட்டியில் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணலாம்? ஸோ அண்டோ கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது நாளையுமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிக்கிட்டு நாளையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா Ctrl G கொடுங்க. Ctrl G ஃபார் குரூப். இந்த 4 லேயரும் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ நீங்கள் ஒப்பாசிட்டியை குறைச்சிங்கன்னா பாருங்கள், ஈவனாக இதுக்கு இந்த குரூப்புக்குள்ளே என்னென்ன லேயர் இருக்கோ அது எல்லாமே வந்து ஈவனாக உங்களுக்கு ஒப்பாசிட்டி கம்மியாகும். இது மாதிரி சில லேயர்ஸுக்கு வந்து ஒரே மாதிரி நீங்கள் எஃபெக்ட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் போட்டுட்டு நீங்கள் அந்த லேயர்ஸை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி கம்மியாகும். ஈவனாக எல்லாத்துக்குமே குறையும். ஒவ்வொன்றுக்கா தனித்தனியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதை வேறு வழியில் எப்படி பண்ணலாம்? குரூப்பை ஸோ போனதில் நியூ லேயர் எப்படி க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான். 1 ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறங்க. 2 3 4 இதை அப்படியே ட்ராக் பண்ணி பக்கத்தில் குரூப்னு ஒரு ஐக்கான் இருக்குது, இந்த ஐக்கானில் விட்டுருங்க. ஸோ இப்போ குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்படியும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதோட ஒப்பாசிட்டி நான் குறைச்சிட்டேன். எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக குறையுதா? கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒப்பாசிட்டி எது வேணாலும் பண்ணிங்கனாலும் இந்த குரூப்புக்குள்ளே எத்தனை இருக்கோ அத்தனையோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஆல்பம் க்ரியேட் பண்ண ஒரு பேஜை எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த லேயர்ஸை பூரா சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு Ctrl G கொடுத்துருங்க. Ctrl G கொடுத்துட்டு ஸோ இப்போ குரூப் 1 ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதை ஓப்பன் பண்ணி கர்வ்ஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸோ நீங்கள் என்ன கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட். லேயர்ஸ் பேனலில் ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது YMAX சர்டிஃபிகேட்.